உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிற்று வலி, பசியின்மை, மலச்சிக்கல், உடல் சோர்வு, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது கூட மறந்து போகுது. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்க குழந்தைக்கு பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றது என்னன்னா, ஆக்டிவா இருக்கான் டாக்டர். பட் ஃபுட் எடுக்கிறதே கிடையாது. அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் நான் செஞ்சு கொடுக்குற ஃபுட்னா சாப்பிடவே மாட்றாங்க. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னோட கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக நான் என்ன டயட் உங்கள் குழந்தை சரியாக உணவு எடுக்க மாட்றாங்க, சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்தந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு முகம் வெளிரி இருக்கா, இல்லை முகத்தில் சின்ன சின்னதாக தேமல் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெயிட் இப்போ கடந்த 6 மாதமா இல்லை 1 வருஷமா உடல் எடை எவ்வளவு இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே வெயிட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் கூட உடல் எடை அதிகரிக்கலையா? அப்போது உடலில் மெட்டபாலிசமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இதற்கான உணவு முறைகள்லேயே நம்ம நிறைய தீர்வு எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போதும் இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வாரம் ஒரு முறை, ஸோ ஒரே ஒரு முறை சண்டே கூட வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சில மூலிகைகளை சேர்த்து அரைத்து இந்த உருண்டையாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கொடுத்துடலாம். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிற்று வலி, பசியின்மை, மலச்சிக்கல், உடல் சோர்வு, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது கூட மறந்து போகுது. இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கா? ரொம்ப ஈஸியாக இது எல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஆக்டிவாக இருக்கான் டாக்டர், பட் ஃபுட்டு எடுக்கிறதே கிடையாது. அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் நான் செஞ்சு கொடுக்குற ஃபுட்னா சாப்பிடவே மாட்றாங்க. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னோட கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக நான் என்ன டயட் கொடுக்கலாம், குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சித்த மருத்துவத்தில் குழந்தை மருத்துவம் அப்படின்னு ஒரு தனியான ஒரு பகுதி இருக்குதுங்க. இந்த குழந்தை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக பிறந்த குழந்தைகள்ல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பருவத்திலும் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இயற்கையான மூலிகை மருந்துகள், சிகிச்சை முறைகள் எல்லாமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட கிடையாது. ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, தசைகள் தொடர்பான பிரச்சனைகளும் சரி, மயோசிட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும், அட்ரோஃபி கண்டிஷன் இருக்குது, சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே தனியான சிகிச்சை முறைகள், மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. உங்கள் குழந்தை சரியாக உணவு எடுக்க மாட்றாங்க, சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்தந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு முகம் வெளிரி இருக்கா, இல்லை முகத்தில் சின்ன சின்னதாக தேமல் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெயிட் இப்போ கடந்த 6 மாதமா இல்லை 1 வருஷமா உடல் எடை எவ்வளவு இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே வெயிட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் கூட உடல் எடை அதிகரிக்கலையா? அப்போது உடலில் மெட்டபாலிசமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இதற்கான உணவு முறைகள்லேயே நம்ம நிறைய தீர்வுகள் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுங்கள். பசிக்குதா, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு, இந்த சிப்ஸ் சாப்பிடு, இந்த பிஸ்கெட் சாப்பிடு, இந்த குக்கீஸ் சாப்பிடுன்னு நம்மளே கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாமே அதிகமான கலர்ஸ், ஸ்வீட்னர்ஸ், இந்த ஃப்ளேவர்ஸ், அதுவும் ரீஃபைண்ட் ஃப்ளோர், இது எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டைஜஷன் கண்டிப்பாக ஆகாது. உடலில் குடல் பகுதியில் போய் அங்கங்கே அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தாங்கன்னா இது எல்லாமே மலச்சிக்கலாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி தான் இன்னும் பெரும்பாலான பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, குழந்தைகள் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கலரான கேக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். இந்த கேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அபாயமான ஒரு விஷயம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கலராக இருக்கக்கூடிய கேக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. ஸோ குழந்தைகளில் கவர்றதுக்காகவே கலராக அதில் கார்ட்டூன் உருவங்கள் எல்லாமே சேர்த்த மாதிரியான கேக்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ இதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் டோட்டலாக நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிக்கும், வயிறு வலி, இதை டைஜஷன் ஆகி நமக்கு வெளியில் வர்றதுக்கே நிறைய நாட்கள் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டெட்ரசைட்,
பிரில்லியன்ட் ப்ளூ, சன்செட் எல்லோ, ரெட் 40, பேர்ல் பவுடர் அப்படின்னு ஒன்று சேர்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலால் டைஜஷன் பண்ணவே முடியாதுங்க. நல்ல ப்ளூ கலர்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெட்ரசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு கலர். ஸோ என்ன உணவு சாப்பிட்டாலும் நம்ம யூரின் மோஷன் வந்து நார்மலாக போகிற கலரில் தானே போகுது. அப்போ அந்த கலரை ஃபில்டர் பண்ணி அதை பிரித்து எடுக்கிறதுக்கு சிறுநீரகங்களும் சரி, லிவரும் சரி, நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போது ரெட் வெல்வெட் மாதிரியான கேக்லாம் நிறையவே வந்துருச்சு. ஸோ இதில் சேர்க்கக்கூடிய அந்த ரெட் 40 நிறைய கெமிக்கல்ஸ், கண்டிப்பாக நம்ம உடலால் அது டைஜஷன் பண்ணவே முடியாது. ஸோ கலர் கலராக நீங்கள் கேக் சாப்பிட்லாம், அது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேக்காக இருந்தால் பரவாயில்ல. ஸோ வெஜிடபிள்ஸ்லேருந்து இப்போ நிறைய ஷாப்ஸ் வந்திருக்குங்க, நானும் பார்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸில் இருந்து அந்த கலர்ஸ் எடுத்து அதை நமக்கு கேக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு எதுவும் செய்யாது. பட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய குழந்தைகள் சாப்பிட்றது, சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, ஸோ இது எல்லாமே, அதுவும் ஃபேட், இது எல்லாமே குழந்தைகளுக்கு உள்ளே போச்சுன்னா சின்ன வயசுலேயே அந்த 10 வயது 11 வயதுலேயே ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒன்று ரொம்ப வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கிறது, பசியே இல்லாமல் இருக்கிறது, இல்லை கடன்னு வெயிட் கெயின் ஆகிறது. ஸோ குழந்தை பருவத்திலே உடல் பருமன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சப்பியாக இருக்கிறது, என் குழந்தை சப்பியாக இருக்கிறது அழகுன்னு நினைப்போம். அழகாக இருந்தாலும் அது ஆரோக்கியமானதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜங்க்ஸ் நிறைய சாப்பிட்டு, தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்டு ரொம்ப சப்பியாக இருக்காங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உணவு முறையில் மாற்றம் செய்து குழந்தைகள் சரியான ஆரோக்கியமான ஒரு உடல் எடையில் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வயிற்று பகுதியில் இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வர்றது நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்னா சின்ன சின்ன குடல் புழுக்கள் உடலில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக பார்த்து செக் பண்ணி அதற்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம், ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய நம்ம உணவுகள், ஸோ முளைக்கட்டிய பயிறு வகைகள், தானிய வகைகள், நட்ஸ் வகைகள், இது எல்லாமே நம்ம கொடுத்து ஸோ சின்ன வயசுலேருந்தே இது எல்லாமே கொடுத்து நம்ம பழகும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்தியான நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தயிர், மோர், இது எல்லாமே கொடுங்க. ஸோ பன்னீர் வகைகள், ஸோ இது எல்லாமே எடுத்துக்கும் போதும் ஈஸியாக டைஜஷன் ஆகும், கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ தேன் சேர்த்து, நெய் சேர்த்து கொடுக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக கொடுக்க. ஸோ நெய் சேர்த்து கொடுக்கும்போது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான வெயிட் அப்படின்றது மெயின்டைன் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்திலும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நிறையவே இருக்குது. ஸோ இதில் மணப்பாகு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதுளை மணப்பாகு கொடுக்கலாம், துறிஞ்சி மணப்பாகு, வில்வ மணப்பாகு, ரொம்ப சளி இருமல் இருந்ததுன்னா ஆடாதோடை மணப்பாகு, இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போதும் இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வாரம் ஒரு முறை, ஸோ ஒரே ஒரு முறை சண்டே கூட வச்சுக்கோங்களேன், இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சில மூலிகைகளை சேர்த்து அரைத்து இந்த உருண்டையாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதில் என்னென்ன மூலிகைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை தான். கொஞ்சமாக மிளகு, சீரகம், ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள், வேப்பம் கொழுந்து இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதனோட கடுக்காய்த்தோல் ஒரு சின்ன துண்டு, கடுக்காய்த்தோல், பெருங்காயம், ஒரு சின்ன பல் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா அம்மியில் அரைச்சி சிறிய உருண்டை குழந்தைகளுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துருங்க. வாரம் ஒரு நாள் இது ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. வயிற்றில் வந்து பூச்சிகள் இருக்காது, புழுக்கள் இருக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகும், குழந்தைகளோட வளர்ச்சி அதிகமாகும். அது ஹைட்டு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஸோ ஹைட்டு, ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வாய் விடங்க சூரணம் பயன்படுத்தும் பொழுதும் டைஜஷன் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். வயிற்றில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், புழுக்கள் இல்லாமலும் இந்த வாய் விடங்க சூரணத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.